வேலைக்கு போனேன் ஒரு துணி கடையில். அப்போதான் வந்து எனக்கு செல்வங்கிற ஒருத்தர் கூட லவ் ஆச்சு. 15 வயசுல. 16 வயசு. பிளே ஸ்கூல் போற வயசுல உனக்குலாம் லவ் லெட்டர் கேக்குது. அப்போ அம்மா சொன்னாங்க, ரொம்ப சின்ன வீடுப்பா, நீ தங்க முடியாது, கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒருத்தி இருக்கா, நீ வந்து இங்க தங்காத. அதானே உலக வழக்கம். அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. அப்போ கல்யாணம் ஆகல, எனக்கு தான் வச்சு. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? என் வீட்டுக்காரே தான் கல்யாணம் நினைச்சேன். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. அங்கதான் வரேன்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து வர ஆரம்பிச்சாங்க. எனக்கு அந்த மாதிரி தெரியல, 2 பேர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? பெத்த ஆகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலாக போவேன் நானும் எங்கள் அம்மாவும். இவன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ 2 பேரும் தொடர்பு ஆயிடுச்சு. என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. அவசரம். பக்கத்தில் எல்லாம் சொன்னாங்க, உன் பெரிய பொண்ணும் உன் மருமகனும் செய்து சரியில்லை, கிச்சனில் போய் சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க. நான் சொன்னேன், ஷர்ட்டு பிடிச்சி சண்டை போட்டேன். வேலைக்கே போகாம இருந்தா எப்படி, நான் இப்போ தனி குடும்பம் போயே ஆகணும், எல்லாம் பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஒன்று போயிட்டு 3 மணிக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து விஷம் குடிச்சிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் துடிக்கிறத விட எங்க அக்காவுக்கு ரொம்ப துடிச்சிட்டு ஓடுறா. அப்பதான் ஏன் இப்படி துடிச்சிட்டு ஓடுறா அப்படின்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அழுவுறா. ஏன் குட்டி இந்த மாதிரி பண்ண, குட்டின்னு கூப்பிடுவாங்க, ஏன் குட்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. நீங்க இவ்வளோ எமோஷன் ஆகுற, நான் தான் அழுவணும், நீ எதுக்கு அழுவுற, எதுக்கு விஷம் குடிச்சேன், என்ன ஆச்சு, இல்ல நான் ஒரு பொண்ணு என்ன விரும்புது, நானும் விரும்புறேன், இப்ப கல்யாணம் பண்ணிட்டு 3 பேரும் ஒரே வீட்டுல இருக்கலாமா. அடே பேயில போமா இலே. என்ன சொன்னா, என்ன சொல்ற நீ, தெரிஞ்சு சொல்றியா தெரியாம சொல்ற, எந்த பொண்ணு அது, உங்க அக்கா தான். 2 பேரா மாமி? அக்கா கேட்கலையா நீ? ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாது, இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அவன் ஆசை வச்சிருந்தா நான் அந்த மாதிரிலாம் உனக்கு பண்ணுவேன், நான் அந்த மாதிரிலாம் துரோகம் பண்ண மாட்டேன். நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா? அவன் இவரோட துணியை எடுத்து தோச்சிட்டு உட்காந்துக்கிறான். போன ஸ்பீட்ல எட்டி ஒன்று விட்டேன். எட்டி ஒன்று விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டியே, சின்ன ரூம்ல பூஜை ரூமு பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காங்க, இவங்க வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. உங்க அண்ணன் சட்டை உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கு. ஹாய் மாலினி. போலீஸ் ஸ்டேஷனே நான் கேட்டேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ண, அவன் உனக்கு முன்னாடி என்னதான் அவன் காதலிச்சான். யாரு சொன்னா? என்னதான் காதல். அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். என்னமா விஷயம்? தப்பு பண்ணிட்டேன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ண பையனை எப்படி? தங்கச்சி புருஷனா தம்பி மாதிரி தான் பாத்திருப்ப, கரெக்டா? இல்ல அந்த மாதிரி தாட் வரல எனக்கு. அப்புறம் என்ன ஒரு தாட் வந்தது? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படி ஃப்ரெண்ட்லியா பேசி அப்படியே பேசி. சரி, எப்ப அந்த ஃப்ரெண்ட் மாதிரி கள்ளக்காதலாச்சு? வீட்ல தான். எப்படி? இரியா யோசிக்க அப்படியா? அப்ப யோசி. தப்பு பண்ணல, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம. எப்படி திடீர்னு அக்காட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுவான்? செருப்பால அடிச்சிருக்கணும்ல. செருப்பால அடிச்சிருக்கணும்ல. என்னடா என்னையா போட்டு குடுக்குற? டேய் இந்த ஆளு பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போய்டுவ. அப்ப நீ ஏன் ஓகே சொன்ன? ஏன் அதுக்கு ஒத்துழைச்ச? கரெக்டா சொல்லு, என்ன நடந்தது? எவ்வளவு நாள் அப்படி ஒண்ணா இருந்தீங்க? ஒரு 8 மாசம் தான். அக்கம் பக்கத்துல எல்லாம் காரி துப்புல? நீங்க எப்ப பிரெக்னன்ட் ஆனீங்க? இந்த வீட்டுல இருக்கும் போதா அதுக்கு முன்னாடியேவா? ஒண்ணா இருக்கும்போது தான். அப்ப குற்ற உணர்ச்சி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணறதுக்கு நல்லா இருந்தது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்போ வந்து இப்போ யாரையோ வச்சிட்டு இருக்கானா மேடம், சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் இப்போ. கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா,
வாழ்த்துறோம், தயவு செஞ்சு காலில் தொட்டு கும்பிடுங்க, வாழ்ந்துட்டோம் அவங்க 2 பேரும். உங்களும் அவங்களுமா? உங்களுக்கு அறிவே கிடையாதா? அது எங்க இருக்கு? இன்னும் அவனோட வாழணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தானே அப்ப சொன்னீங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில நான் சொன்னேன் அவ அந்த மாதிரி இஷ்டப்படுறா அம்மா, அதான் வாழணும்னு நான் சொல்லிட்டு எப்போம்மா சொன்னேன்? உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. உட்காருங்க உட்காருங்க தம்பி. நீங்க உட்காராம நான் உட்கார மாட்டேன். அவ்வளவு மரியாதை எனக்கு உங்க மேல. உட்காருங்க. கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. உட்காருங்க சார். எப்படி இப்ப எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க. ஆம்பளை இல்ல, நல்லா வீரத்தனமா உட்காருங்க. எத்தனை பொண்டாட்டி? அப்பா, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. அம்மா மேல மரியாதை இருக்கா இல்லையா? அப்ப இந்த அம்மாவை பார்த்தா எப்படி தப்பா நடந்துக்கணும்னு தோணும்? என்னம்மா பண்ணாரு உங்கள்ட்ட இந்த பையன்? கை போடுவார் இப்படி மாறு மேல. பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. ஹலோ, போடுவீங்களா உங்க அம்மா மேல? ஹலோ, உங்க அம்மா மேல கையை போடுவீங்களா? மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. பெத்த தாய் மாதிரி தெரியல உங்களை பார்த்தா? இது தூக்கத்துல தான் பண்ணீங்களா இது ரெண்டும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஹலோ, அக்கா தங்கச்சி ஏமாத்தினது இது வேற டாக்டிக். முதல்ல தங்கச்சி, அப்புறம் அக்கா. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எப்படி நடந்தது இது சொல்லுங்க. யார் ஆசைப்பட்டீங்க, இவங்களையா அவங்களையா? நீ என்ன முடிவுல இருக்க? இவ கூட வாழ போறியா? இதுக்கு பதில் தெரியாதுதான் 8 வருஷமா தனியா இருந்து. உங்களுக்கு என்ன பிடிக்கிறனால ஐ லவ் யூ டூங்க. என் லவ் நான் ஒண்ணா இருக்க மாதிரி 2 இருக்க கூட இருக்க முடியாதாங்க. வாழட்டும் மேடம். நீ என்ன பண்ண போற? நான் வேலைக்கு போறேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஷூர், வெரி குட். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே. பாயறியம்மா, இவ சம்மதிச்சா வாழ்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஹாப்பி. நக்கல்யா அவனுக்கு. இப்ப யாரோ அந்த தொடர்பு அது இன்னும் இருக்கா? கொத்தனார் பொண்ணு இன்னும் இருக்கா இல்லையா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வந்து பிரச்சனை பண்ணா பார்த்துக்கணும் மேடம். அவங்க மற்றபடி கல்யாணம்லாம் பண்ணிக்கல மேடம். தப்பான உறவு கிடையாது. தப்பான ஒரு இருக்குது, என்ன கல்யாணம்லாம் பண்ணிக்கல மேடம். இதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. நன்றி, வணக்கம்.